Hi trading fam, welcome to Vartagam Pacer channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.67k subscribers for the trust and support. Every week weekly analysis video நம்ம போஸ்ட் பண்ணிட்டே தான் வரும் for indices and அதை தொடர்ந்து every day Bank Niftyல என்னென்ன opportunities கிடைக்குது அப்படின்றதையும் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டே வரேன். ஸோ நம்மளோட இதுக்கு முன்னாடி ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் பார்க்கல இல்லை வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் அண்டர்ல மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. ஸோ அதில் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சிபிஆர் பத்தி இப்போதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க, யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் த ஸ்கிராச், யூ நீட் சம் பெட்டர் கிளாரிட்டி அப்படின்னா அதே பிளேலிஸ்ட் அண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல இருக்க வீடியோஸை கோ த்ரூ பண்ணிட்டு தென் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மண்டே டு வெட்னஸ்டே இன் திஸ் வீக் பேங்க் நிஃப்டில நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிருந்தது. அண்ட் மண்டே நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அண்ட் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் த அப்கமிங் டேஸ் அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ பிஃபோர் டிஸ்கசிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் த ஓவரால் ட்ரெண்ட். ஸோ இந்த வாரம் தொடக்கத்துல இருந்தே எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு வீக்லி சிபிஆருக்கு மேலேயே தான் க்ளோஸ் ஆயிருந்தது மண்டே அன்னைக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷ், அதுல டவுட்டே வேண்டாம். பட் ஸ்டில் கேண்டில்ஸ் வந்து சிபிஆர் டு ஆர்1 ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல்குள்ள டிராவல் பண்றதுனால the bull trend is going to be sluggish, which means temporary bull trend அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிருந்தோம். ஆஸ் பர் டெய்லி சார்ட்ல என்னோட சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவட் லெவல் விச் வாஸ் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் கரண்ட் ஆல் டைம் ஹை வந்து நெக்ஸ்ட் ஹர்டில் அப்படின்றது நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் இந்த டாப் சென்ட்ரல் பிவட்டுக்கு கீழே இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வருது, கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் எனக்கு 1 hourலயும் வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா தான் நம்ம பேக் சைட் பத்தி யோசிக்கணும். அன்டில் தென் வி ஹாவ் டு ஸ்டே வித் த புல் சைட் அப்படின்றது தான் லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தது. ஸோ எப்பவுமே நான் சொல்ற ஒரு விஷயம், the CPR and R1 previous week high and S1 previous week low, these are all the most reactive zone in CPR அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இப்போ 5 minutesல மண்டே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, சிபிஆருக்கு மேல 1 hourலயும் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் 5 minutesலயும் சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் அண்ட் 5 minutesலயும் ட்ரெண்ட் என்னது புல்லிஷ். அப்போ எனக்கு ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷா இருக்கு. இப்போ நான் எங்க என்ட்ரி வந்து எடுக்கலாம் அதுதான் விஷயம். அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு எனக்கு வைட் சிபிஆர் அண்ட் அவுட் சைட் சிபிஆர். ஸோ நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அவுட் சைட் சிபிஆரா இருக்கு, வைட் சிபிஆரா இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்னு தெரியும் அண்ட் 1 hour படி அது ஒரு டெம்பரவரி புல் ட்ரெண்ட்னு தெரியும். எனக்கு வைட் சிபிஆர் பிளஸ் அவுட் சைட் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. அப்போ மோஸ்டா சைட் பேஸா தான் இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அண்ட் இன்னொரு ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில்ல இருந்தே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கு மேல சர்வைவ் ஆக முடியல கேண்டில்ஸால. ஸோ இப்போ இந்த ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் வரைஞ்சோம்னாலே நமக்கு தெரியும். ஸோ இதுல என்னன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் லைன் நம்ம வரைகிறோம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் அந்த இடம், ஏன்னா ப்ரீவியஸ்லி it acted as a support and resistance and again now it is acting as a resistance. மல்டிபிள் டைம்ஸ் கேண்டில்ஸ் வந்து அந்த ரீஜன்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே லெவலுக்கு போகும்போது அகெயின் அந்த லெவலை தாண்டி போக முடியல. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன் 1 hour அப்படி இருந்தது. அண்ட் வைட் சிபிஆர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 15 minutesோட ஹை அண்ட் லோ எனக்கு பிரேக்கே ஆகல. இந்த லோ லெவலும் பிரேக் ஆகல, இந்த ஹை லெவலும் பிரேக் ஆகல. ஸோ த ஹை லெவல் அண்ட் 1 hour ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரே ரீஜியன்லயே இருந்தது. ஸோ இதுக்குள்ள கம்ப்ளீட்டா மார்க்கெட் ஸ்டக் ஆயிடுச்சு.
ஸோ அது கிளியர் கட் சைட்வேஸ் மார்க்கெட். எனக்கு 1 ஹவர் ட்ரெண்டும் புல்லிஷ், 5 மினிட்ஸ் ட்ரெண்டும் புல்லிஷ். கிளியரா தெரியுது ட்ரெண்ட். பட் நமக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒண்ணு அன்னைக்கு கிடைக்கல. பிகாஸ் ஆஃப் த ஒயிட் சிபிஆர் அண்ட் அவுட் சைட் சிபிஆர் கேண்டில்ஸ் R1க்கு மேல வரவே இல்ல. அண்ட் இந்த டே அன்னைக்கு பர்ட்டிகுலரா எனக்கு 1 ஹவர் கேண்டில் வீக்லி சிபிஆருக்கு மேல க்ளோஸ் வச்சதும் நியர்லி 10:15க்கு ஈவன் ஐ டுக் என்ட்ரி அண்ட் ஐ போஸ்டட். 10:15 கிட்ட இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்துட்டு குயிக்கா இந்த ஹைலயே நான் எக்ஸிட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ மென்ஷன்ட் ஈவன் அந்த அன்னைக்கு வந்து எனக்கு ட்ரெண்ட் வந்து ஒரு டெம்பரவரி புல்லிஷ்னஸ். ஸோ அதனால நான் வந்து குயிக்கா எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நம்ம டெலகிராம் சேனல்ல. ஸோ அண்ட் தென் ஈவன் ஐ மென்ஷன்ட் இதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிகாஸ் ஆஃப் வைட் சிபிஆர் அண்ட் அவுட் சைட் சிபிஆர் அப்படின்றதும் நம்ம போட்டிருந்தோம். இப்போ அன்னைக்கு இந்த இடத்துல ஏன் 10:15க்கு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த first 1 hour candle closed above weekly CPR. So the trend is clearly bullish. Meanwhile, இன்னைக்கான டே லோல இருந்து candles are reversing. So இந்த ஹை வரைக்கும் குயிக்கா ஒரு ஸ்கேல்ப் பண்ணிட்டு we exited. So that is the reason for that trade. And again, இது வந்து ஒரு high probable entry ஆன்னு கேட்டா no, it is a low probable entry since it is below R1 previous day high in 5 minutes. But எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து 2 டைம் ஃப்ரேம்லயுமே கிளியரா புல்லிஷா இருக்கிறதுனால அந்த குயிக் ஸ்கேல்பிங் நம்ம பண்ணலாம். ஏன் நம்ம லாங் டேர்ம் வந்து ட்ரேட் வந்து எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கல அப்படின்னா, ஏன் R1 வரைக்கும் டார்கெட் வைக்கல, ஏன் இன்னும் நல்லா மேல போகும், ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னா ரீசன் இஸ் லைக் அந்த ஹையே இன்னும் பிரேக் ஆகுது. ஸோ டெஃபினெட்லி வி ஹேவ் டு டூ த குயிக் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட். அண்ட் இந்த இடத்துல வந்து ஹைல இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது ஷார்ட் பண்ணலாமா? நோ. டே லோ வரைக்கும் வருமா வராதான் we cannot say because the overall trend is clearly bullish. ரெண்டு டைம் ஃப்ரேம்லயும் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறதுனால கிளியரா புல் சைடு வந்து ஒரு குயிக் ஸ்கேல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு கிடைச்சிருந்தது. அண்ட் அதுவுமே வந்துட்டு லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் we can take it with confidence since the overall trend is bullish. ஸோ இதுதான் மண்டே நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டியூஸ்டே டியூஸ்டே பார்த்தோம்னா வி காட் நேரோ சிபிஆர் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 எல்லாமே நார்மலா இருந்தது. ஸோ ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அன்னைக்கு நல்ல வாலட்டைலான மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பிகாஸ் கீழயும் வந்துட்டு அகைன் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் மேலேயும் போச்சு. ஸோ இது என்ன சினாரியோ அப்படின்றது பார்க்கலாம். சி த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன்ட் பிலோ டெய்லி சிபிஆர். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு இங்க இருந்து கேண்டில்ஸ் கீழே வருது. ஏன்னா இந்த லெவலை தாண்டி மேல போக முடியல. அண்ட் இட் இஸ் கம்மிங் டவுன். யூஸ்வலா நம்ம ஹேர்டில்ஸ் மார்க் பண்றச்ச சிபிஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேர்டிலா மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்றது நமக்கு தெரியும். சிபிஆர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஈச் அண்ட் எவ்ரி லைன் டாப் சென்ட்ரல் பிவட்டா இருக்கட்டும், பாட்டம் சென்ட்ரல் பிவட் ஒரு சிபிஆர் 3 லைனுமே ஒரு நல்ல சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஓவரால் ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ். ஏன்னா இன்னும் வந்து ஒரு கேண்டில் கூட சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். பட் எனக்கு சிபிஆருக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆகுது 5 மினிட்ஸ்ல. அப்ப இங்க ட்ரெண்ட் பேரிஷ். அப்ப இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா? சிபிஆர்ல வந்து கேண்டில்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது என்ட்ரி எடுக்கிறது சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி தான். S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறதும் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஓவரால் ட்ரெண்ட் வந்து எனக்கு புல்லிஷா இருக்கும்போது இந்த என்ட்ரிஸ் எடுக்கிறது ரிஸ்கி என்ட்ரி. அண்ட் இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் பண்றவங்க ஃபார் எக்ஸாம்பிள் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆயிடுச்சு, ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரி அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேல S1 ப்ரீவியஸ் டே லோக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் டெஃபினட்டா. ஸோ அப்போ ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் குயிக்கா ட்ரேட் எடுக்கிறச்ச நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் அப்படின்னா இமீடியட்டா எனக்கு ஹிட் ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் விழுந்துச்சு. ஸோ ரீசன் என்ன? இந்த மாதிரி ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கும் போது நான் பேக் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இஸ் லைக் வெரி 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 லெஸ். அதனால தான் எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கும் போது டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படியே என்ட்ரி எடுக்கிறீங்கனாலும் யூ ஹேவ் டு டூ த குயிக் ஸ்கேல்பிங் அண்ட் யூ ஹேவ் டு எக்ஸிட் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த டே அன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுறப்போ கண்டிப்பா நம்ம எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து ரிஸ்கி என்ட்ரி தான். ஈவன் ஆன் தட் பர்டிகுலர் டே ஐ டுக் என்ட்ரி வென் திஸ் S2 வாஸ் broken எக்ஸாக்ட்லி. ஏன்னா நமக்கு வீக்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் லெவல் இங்க இருக்கு. ஸோ அதுவும் S2வும் ஒரே லெவல். So when this S2 was broken, I immediately went for scalping and quick ஒரு 30 points capture பண்ணிட்டு I exited in this candle and அங்கிருந்து exact market reverse ஆச்சு. See, this is a risky trade.
யூசுவலா இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். பிகாஸ் ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு. அண்ட் 5 மினிட்ஸ்ல நமக்கு பேர் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நம்ம எடுக்க மாட்டோம். தட் இஸ் ரிஸ்கி என்ட்ரி. பட் நம்ம வந்து குயிக்கா ஸ்கேல் பண்ணோம். எதனால ஸ்கேல் பண்ணோம்னா, கரெக்ட்டா கேண்டில்ஸ் வந்து இந்த S2 லெவல பிரேக் பண்ணும்போது வீக்லி சிபிஆர்க்கு கீழ வருது. இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. அப்ப கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கு. ஸோ அதுக்குள்ள எவ்ளோ தூரம் கீழ போகும் அப்படின்னா, நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன் இஸ் லைக் வெரி நியர். அப்படியே கீழ நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ அப்ப கீழ வந்து எனக்கு பிரேக் பண்ணுது. அப்ப பிரேக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயி மேல போய் க்ளோஸ் ஆகணும்னா, தேர் ஷுட் பி சம் சப்போர்ட் ரைட்? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் எங்க இருக்குன்னா, நம்ம ஜோன் தான். So, when it breaks S2, I entered, and when it reached our zone, I quickly exited. From here, it took support and it started reversing. So, that is the beauty of CPR. அப்போ அந்த 1 hour candle எனக்கு CPRக்கு கீழ க்ளோஸே ஆகல. இட் ரிவர்ஸ்ட். See, அதனால தான் இந்த மாதிரி எக்ஸாக்ட்டா CPR கிட்ட இருக்கும்போது, ஈவன் நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அத அவாய்ட் பண்ணணும். அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. எனி டைம் ரிவர்ஸ் ஆகலாம். ஈவன் I entered here, I quickly exited here. Sometimes நடுவுல இருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாலும் I would have taken the stop loss. ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்கி என்ட்ரி. தட் இஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். ஸோ அந்த பீரியட்ல இஃப் யூ வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் த மொமெண்டம், தென் யூ ஹேவ் டு டூ த குயிக் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல ரிவர்ஸ் ஆகி போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? அஃப்கோர்ஸ் எஸ். ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்போ எனக்கு சிபிஆர்க்கு மேல க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11:15 to 12:15 கேண்டில். ஸோ 12:15க்கு எனக்கு வீக்லி சிபிஆர்க்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அப்போ ஆஃப்டர் 12:15 இன் 5 மினிட்ஸ் சார்ட், ஆஃப்டர் 12:15 இன் 5 மினிட்ஸ் சார்ட் எனக்கு பார்த்தோம்னா இந்த கேண்டில்ஸ் வந்து S1 ப்ரீவியஸ் டே லோக்கு மேல வருது. அப்போ ரிவர்சல் கன்ஃபார்ம். இங்க சிபிஆர்க்கு மேல வருது அண்ட் இங்கேயும் S1 ப்ரீவியஸ் டே லோஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல். அதை தாண்டி வருதுங்கும் போது குயிக்கா சிபிஆர் வரைக்கும் போகும் அப்படின்றது தெரியும். So this entry you can take. Again, this is low probable entry because still the trend is like bearish in 5 minutes. ஏன்னா சிபிஆர்க்கு மேல வரணும். அப்பதான் கான்பிடென்ட்டா எடுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல எடுக்கிறது low probable entry தான். And again, if it is coming and breaking the CPR, shall we take here? Yes, you can take here. And next நமக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்க தான் இருக்கு. அப்போ மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் நம்ம எய்ம் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா R1 ப்ரீவியஸ் டே ஹை அதுக்குள்ள நீங்க குயிக்கா ஸ்கேல் பண்ணிட்டு யூ ஹேவ் டு எக்ஸிட். தட் இஸ் யுவர் மேக்ஸிமம் பாயிண்ட். அதுவும் லோ ப்ராபபிள் என்ட்ரி. பட் ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்லி we can take. So this entry is a good entry because both the time frame the trend was bullish and இங்க எடுக்கிற என்ட்ரியோ இல்ல இங்க எடுக்கிற என்ட்ரியோ இட்ஸ் லைக் லோ ப்ராபபிள் என்ட்ரி. Oh, Tuesday வந்து we got multiple opportunities because market நல்லா volatile இருந்தது. எவ்வளவு தூரம் price கீழ வந்துச்சோ அந்த அளவுக்கு recover ஆகி மேல போகும்போது we got opportunities on the both the sides. But clear-ஆ trend understand பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். Even அந்த Tuesday அன்னைக்கு even I mentioned that weekly CPR-க்கு கீழ இன்னும் candle close ஆகல. You should be very careful அப்படின்றது. So அதே மாதிரி it started reversing and it went till the high level. இப்போ டியூஸ்டே நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து 2 good opportunities we got on Tuesday. Then Wednesday. இன்னைக்கு பார்த்தோம்னா again we got outside CPR and white CPR. You can see outside and white. Again Monday போல அதே scenario தான். outside CPR, white CPRனாலே நமக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸா இருக்கும்னு தெரியும். ஈவன் இன்னைக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட் அப்படின்னாலும் யூஸ்வலா கேப் அப் மார்க்கெட் போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் ஆனாதான் மொமெண்டமே இருக்கும். அந்த ரேஞ்ச் இன்னைக்கு பிரேக்கே ஆகுது. மீன்வைல் எனக்கு R1க்கு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆனாலும் இட் இஸ் நாட் சர்வைவிங். அது அகெயின் கீழே மேல இந்த ஜோன்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு இருந்ததுனால கம்ப்ளீட்டா சைட்வேஸா இருந்தது. ஸோ இங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா ஒயிட் சிபிஆரா இருக்கு அண்ட் தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் சப்போர்ட் அஸ் வெல். அதனால நோ ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டில நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே. ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் அப்கமிங் டேஸ் இன்னும் இப்போ R1 ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல்ஸ்ல இருந்து கீழே தான் இருக்கு. இன்னும் அதுக்கு மேல வந்து சர்வைவ் ஆக ஆரம்பிக்கல. இப்போ இதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா again the bull trend is going to be the sluggish bull trend. If it is started surviving above this R1 previous week high, no, then நமக்கு all time high வரைக்கும் travel பண்ணும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா ஃப்ரெஷ் ஹைஸ் செட் பண்ணும்.
ஒன் மோர் திங், ஒரு டெம்பரவரி ஃபால் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை வந்து எனக்கு பிரேக் ஆயிட்டு, இஃப் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைக் இந்த மாதிரி, தென் சிபிஆர் வரைக்கும் ஒரு சின்ன ஃபால் வந்து இருக்கலாம். அப்போ வந்து எனக்கு 5 மினிட்ஸ்லயும் சிபிஆர் கீழ இருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த சினாரியோ வி ஹேவ் டு பிளான் அவர் ட்ரேட்ஸ். So currently what was the trend அப்படின்னு பார்க்கும்போது so far பேங்க் நிஃப்டில ட்ரெண்ட் புல்லிஷ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நமக்கு என்னதான் ஃபால் ஆனாலும் மார்க்கெட் பெருசா ஃபால் ஆகல. உடனே உடனே ரெக்கவர் ஆயிடுச்சு. யூ கேன் சி டியூஸ்டே அன்னைக்கு எனக்கு நல்லா கீழே விழுந்துட்டு உடனே ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னாலுமே எனக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு உடனே ரெக்கவர் ஆயிடுச்சு. வை இட் இஸ் லைக் ஆல் ஆஃப் அ சடன் ரெக்கவரி வந்து நடக்குது அப்படின்னா overall trend bullish ஆ இருக்கு. In daily chart, the overall trend is clearly bullish. So 1 hour chartல எனக்கு prices கீழ வந்தாலும் the fall is going to be temporary. So அப்ப சிபிஆருக்கு கீழ வந்தா மட்டும்தான், வீக்லி சிபிஆருக்கு கீழ வந்தா மட்டும்தான் we have to take entry on the bear side. Until then என்ன fall ஆ இருந்தாலும் அது temporary fall ஆ தான் இருக்கும். So the trend is very clear in Bank Nifty as well as Nifty. ஸோ நெறைய பேர் ஏன் நிஃப்டி நீங்க சொல்றதில்ல அப்படின்னு கேட்பீங்க. See the same thing you can apply for Nifty as well. ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டிலயும் நீங்க இதே விஷயத்த அப்ளை பண்ணி பார்க்கலாம். தென் இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டார் கேஜ் இண்டிகேட்டர் பத்தியும் கேட்டிருந்தீங்க. ஸ்டார் கேஜ் இண்டிகேட்டர் அப்படின்றது ஸோ 5 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் 2 டைம் ஃப்ரேம்லயுமே சிபிஆரோட ஓவரால் ட்ரெண்ட் என்ன. ஸோ திஸ் வில் பி லைக் ரியல் டைம்ல மார்க்கெட்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 5 மினிட்ஸ் அண்ட் எவ்ரி 1 ஹவர் கேண்டில்ஸ் மூவ் ஆகிறத வச்சு க்ளோஸ் ஆகிறத வச்சு என்ன ட்ரெண்ட் அப்படின்றத அப்டேட் பண்ணோம். தட் இஸ் லைக் ஆர் ப்ரீமியம் இண்டிகேட்டர். அண்ட் ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி இண்டிகேட்டர் வந்து அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர் இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அவைலபிள். அண்ட் இது ட்ரேடிங் வியூல நீங்க டைரக்டா போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வராது. ஸோ இஃப் யூ வாண்ட் இண்டிகேட்டர் அண்ட் தென் ப்ளீஸ் டூ வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபி அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபிக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க் ஷேர் பண்ணாலும் எப்படி ஆட் பண்றதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஜஸ்ட் அந்த லிங்க் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆட் டு ஃபேவரட்ஸ் அப்படின்றது ரைட் கார்னர்ல இருக்கும். ஜஸ்ட் இதை ஆட் டு ஃபேவரட்ஸ்ல மட்டும் போடுங்க. இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் டைரக்டா நீங்க உங்களோட ட்ரேடிங் வியூக்கு போயிட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த இண்டிகேட்டர்ஸ்ல ஃபேவரட்ஸ் போனீங்கன்னா உங்களோட இண்டிகேட்டர் வந்து நம்ம ஃபேவரட்ஸ்ல ஆட் பண்ணது இருக்கும். ட்ரெண்ட் செக்கரும் இருக்கும், ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கருக்கும் இதே மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்துடும். அண்ட் செட்டிங்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. சி நார்மல் பிவட் பாயிண்ட்ஸ்க்கும் நம்மளோட பிவட் பாயிண்ட்ஸ்க்கும் 1 or 2 ஃபார்முலா சேஞ்சஸ் வந்து இருக்கும். பிகாஸ் சில பேர் ஒரு பிவட் யூஸ் பண்றாங்க. சம் ஆர் யூசிங் general pivots and some people are using Fibonacci pivots. So நம்மளோட pivot level வேற. ஸோ அந்த ஃபியூ வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்னோட சார்ட்ல எப்படி சிபிஆர் லொக்கேட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான் உங்க சார்ட்லயும் காமிக்கும். அண்ட் செட்டிங்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நமக்கு வந்து ஆட்டோ செலக்ட் சிபிஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் செக்கர் போயிட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆட்டோ செலக்ட் சிபிஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் நீங்க டிக் பண்ணா போதும். என்ன டைம் ஃப்ரேம் நீங்க சேஞ்ச் பண்ணாலும் அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற சிபிஆர், வீக்லி சிபிஆர், மந்த்லி சிபிஆர், இயர்லி சிபிஆர் அது சேஞ்ச் ஆயிடும். நம்ம எவ்ரி டைம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்புட்ஸ்ல ஒன்லி ஒன் திங் வி ஹேவ் டு டூ இஸ் லைக் ஆட்டோ செலக்ட் சிபிஆர். அதே ஸ்டைல் போறீங்கன்னா எல்லா பாக்ஸஸும் டிக்கா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது பாக்ஸஸ் டிக் ஆகல அப்படின்னாலுமே வந்து நமக்கு சிங்கிள் லைன் காமிக்கும். அதே மாதிரி எல்லாமே கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கலர்ஸ்ல இருக்குன்னா பாத்துக்கோங்க. இல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி 2 திங்ஸ், இன்புட்ல இது மட்டும் டிக் பண்ணிக்கணும் அண்ட் ஸ்டைல்ல வந்து எல்லா பாக்ஸஸும் டிக்கா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் லைக் சேம் இன் மை ஸ்கிரீன். எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க ஸ்கிரீன்லயும் வந்து அது விசிபிளா இருக்கும். So this is how you have to enable the indicator. So link வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். If you want you can access through our WhatsApp also. So this is all about today's video. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க and do share it with your trading friends and community. And if you have any queries, please let me know in the comment section. அந்த next videoல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Fine, we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.